ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் வந்து அவுட்டிங் பிளான் பண்ணி வந்திருக்கோம். நாங்கள் வந்திருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா சவுத்விக் ஜூ. இது எங்கே இருக்குன்னா மேஸில் மெண்டன்ற பிளேஸில் தான் இருக்குது. டிக்கெட் ப்ரைஸ்லாம் இங்கே நான் காமிச்சிருப்பேன். பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஆக்சுவலி இந்த ஜூ வந்து நியூ இங்கிலாண்டு, இந்த பிளேஸ் வந்து நியூ இங்கிலாந்து சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு 4 or 5 ஜூ இருக்குது. ஸோ அதில் வந்து பிக்கஸ்ட் ஜூன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நாங்கள் ஒரு 2 ஜூ, ஸ்டோன் ஜூ, ஃப்ராங்க்லின் ஜூ போயிருக்கோம். ஸோ இந்த ஜூ வந்து போனதில்லை. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் வந்திருந்தோம். ஸோ நல்லாவே இருந்துச்சு, நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஆனால் வந்து அனிமல்ஸ் கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் ஓகேவாக தான் இருந்துச்சு. மற்ற 2 ஜூவை கம்பேர் பண்ணக்குள்ளே இது வந்து பெட்டராகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பார்த்த இது வந்து பேர்டு வந்து மேக்கோன்றது. இது வந்து க்ரீன் விங்டு மேக்கோன்ற இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா 30 to 50 years வரைக்கும் இது வந்து உயிர் வாழுமா, லைஃப் ஸ்பேம் இது. அதில் அந்த இப்போ நம்ம ஒரு அதான் அனிமலில் பேர்டு பார்க்குறோன்னா அதை பற்றின டீட்டெயில் வந்து அந்த போர்ட்லேயே போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து ஆக்சுவலி கேங்க்ரூ மாதிரி இருக்குது. நாங்களும் ஃபஸ்ட்டு கேங்க்ரூன்னு நினச்சி தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த போர்டில் பார்த்திங்கன்னா பென்னட் வேல்பைன் போட்டிருந்துச்சு. இது வந்து கேங்க்ரூ மாதிரியே தான் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்குது. அது ஒரு மீடியம் ஹைட்லேயே தான் இருக்கும். இது வந்து லைஃப் ஸ்பேம் பார்த்திங்கன்னா ஒரு 12 to 15 years வரைக்கும் இது உயிர் வாழும்ன்ட்டு போட்டிருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் கழித்து வெளியில் வரோமா, அதனால் கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா பாஸ்ட்டு 6 months எல்லாமே வீட்டிலே இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு போல். ஆக்சுவலி இந்த ஜூ எல்லாமே வந்து கிட்ஸுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ரொம்ப ஆர்வமாக அந்த அனிமல்ஸ் கிட்ட பேசுறது, அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்குறது, அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா ஜூலேயுமே வந்து மேப் இருக்கும். ஸோ மேப்பை பார்த்து நம்ம எங்கெங்கே போகணும், என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்ட்டு பார்த்துக்க வேண்டியதுதான். நடுவில் போகிற இடத்துலலாம் வந்து நின்று கொஞ்சம் ஃபோட்டோ செக்ஷன் எடுத்துக்கிட்டோம். இது ஆப்வியஸாக நடக்கிறது தானே. அப்புறம் வந்து இந்த பேனர், சவுத்விக் ஜூன்ட்டு பேனர் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எல்லோரும் போயிருந்தோம். ஒரு 4 ஃபேமிலி ஃபுல்லாக சேர்ந்து போயிருந்தோம். ஸோ அவங்களாம் வந்து குரூப் ஃபோட்டோஸு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து அந்த பிளேஸ் கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டாட்டாய்ஸ் தான் உள்ளேருந்து இருப்பாங்க. நாங்கள் வந்து கிட்ட போகவே அது அழகாக மூவ் ஆகி வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. இந்த வெரைட்டி டாட்டாய்ஸ் வந்து அல்டாப்ரா டாட்டாய்ஸ்ன்ட்டு போட்டிருந்துச்சு. அதில் இது வந்து வேர்ல்டு 2nd largest டாட்டாய்ஸ் வெரைட்டியில் வர்றதான். இது ரொம்பவே பெருசாக இருந்தது. எப்பயுமே டாட்டாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படி தான் பார்த்துருக்கேன் எல்லா ஜூமே. இது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி நல்லா கடகடன் கிட்ட வந்துருச்சு நாங்கள் போனோன்னே. இதோட லைஃப் ஸ்பேம் பார்த்திங்கன்னா 150+ years வரைக்குமே இது உயிரோடு இருக்கும் அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. அது கிட்ட வந்த உடனேவே வந்து இங்கே பாருங்கள் நிற்கிற இடத்துக்கிட்டே வந்துருச்சு. அழகாக தொட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் கிட்ஸுமே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க அது கிட்ட வந்த உடனேவே. இன்னொன்று வந்து மற்ற ஜூலெலாம் நாங்கள் இது வரைக்கும் 2 ஜூ போயிருக்கோம் இங்கே நியூ இங்கிலாந்து ஏரியாவில். அங்கே வந்து இந்த மாதிரி ரொம்ப பக்கத்துலலாம் பார்க்க முடியாது. எல்லாமே ஒரு மாதிரி கிளாஸில் இல்லை க்ளோஸ்டாக தான் இருக்கும். இங்கே வந்து ரொம்பவே வந்து நம்ம நார்மலாக பார்க்குற மாரி கிட்டேயே இருந்துச்சு. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இங்கே பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்து அப்படியே அந்த சைடு மறுபடியும் வந்து அந்த கேங்க்ரூ ஸ்டைலில் ஒரு அனிமல் இருந்தது இல்லையா, பென்னட் வெல்பே. அதுவே வந்து ரொம்ப குட்டியான, அது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்தது. அதோட குட்டி வெரைட்டிலாம் இன்னொரு பிளேஸில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அங்கங்கே தான் இருந்தது. ரொம்ப ஆக்டிவாலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே தூங்கி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நாள் ரொம்ப காலையிலன்னுவே அப்படியா என்னன்னு தெரியல, ஒன்று மட்டும் ஜம்ப் பண்ணி அதுவும் உள்ளே ஓடிடுச்சு ஃபுல்லாக. இந்த ஜூவில் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் மாரி நிறையாலாம் இருக்காது. ஒரு 2-3 பிளேஸ் தான் இருக்கும். ஒரு இடத்துல வந்து 2 ஸ்நாக் மாதிரி தான், ஜூஸு இல்லை ட்ரிங்க்ஸ் எதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பிளேஸ் இப்போ காமிச்சிருக்கோம். இங்கே மட்டும் ஃபுட்டு கிடைக்கும். பட் ஃபுட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு இங்கே. ஆப்வியஸாக ஜூ உள்ள எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இப்போ பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா ரெட் பேட்டு. பட்டு இது ஒரு ப்ராங்க், பேட்டே இருக்காது உள்ளே. ஜஸ்ட்டு வந்து நம்ம அந்த பேஸ்பால் பேட்டில் அதை தான் தொங்க விட்டு வச்சுருப்பாங்க.
அது கூட நாங்கள் கண்டுபிடிக்கல, கிட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் கண்டுபிடிச்சி சொன்னாங்க. அப்புறமேட்டு தான் நாங்கள் பார்த்து கண்டுபிடிச்சோம் அதை. தென் இப்போ வந்து கிட்ஸ் பார்த்துட்ருக்காங்கல்ல, இந்த வெரைட்டி வந்து என்னென்னா லாஃபிங் குக்காப்ரான்ட்டு ஒரு பேர்டு தான். இது வந்து அந்த கிங்ஃபிஷர் வெரைட்டி அந்த ஃபேமிலியை சேர்ந்தது போல். இது ஆக்சுவலி பசங்களாம் கிட்ட போய் லாஃப் பண்ணு கத்தனா வந்து அது வந்து ஒரு மாதிரி லாஃபிங் சவுண்டு மாதிரி கொடுக்குது. ஸோ அதனால் வந்து அது கற்று பேசுன்ட்டு ரொம்ப நேரமாக கிட்ஸ் அதுக்கிட்டேயே விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா க்ரவுண்டு பீஜியன். இது வந்து இந்த பீஜியன் வெரைட்டிலே லார்ஜஸ்ட்டு வந்து பீஜியனா இது வந்து அப்படியே கம்முன்னு ஒரே இடத்துலையே தான் பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் பார்க்க வந்து க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. மேலே அது க்ரௌன் வச்ச மாதிரியே இருந்துச்சு. இந்த ஃபுல்லாக வந்து அந்த க்ரவுண்டு பீஜியன் இருக்கிறதுக்கு தான் இந்த இது எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா ஹைசின்த் மேக்கோ, அந்த மேக்கோ வெரைட்டி பேர்டு தான் இதுவும். இது வந்து ப்ளூவாக அழகாக ஒரே இடத்துலையே உட்காந்துட்டு இருந்துச்சு. பார்க்க அழகாக இருந்துச்சு இந்த இது. நெக்ஸ்ட்டு ரேபிட்டு தான். ரேபிட் வந்து கொஞ்சம் பெரிய ரேபிட்டாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மங்கிலே நிறைய வெரைட்டி ஆஃப் மங்கி வந்து இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. இது வந்து பிளாக் கேப்டு கேப்புச்சின்னு இதோட நேம் போல். இதுவும் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. குட்டி குட்டியாக இருந்தது இதோட சைஸு. இது நல்லா பெருசாக விளையாடுறதுக்கு ஸ்லைடு அந்தமாரி மரத்தில் கட்டி வச்சுருந்தாங்க, அது தாவறதுக்கு அந்த மாதிரி. ஸோ அது விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதோ பார்த்திங்களா, இது ஒரு வெரைட்டி. இது வந்து பிளாக் க்ரஸ்டட் மேங்கோபே இதோட பேரே வாயில் நுழையலைங்க. நானே கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்து அது நம்ம என்ன மங்கினா ஒரே வெரைட்டி மங்கின்னு சொல்லுவோம். பட் இதுலேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதோட வெரைட்டிலாம். இது வந்து பார்க்க வந்து மேலே பாருங்களா, அது ஃப்ளர் ஏதோ வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. பார்க்கவே காமெடியாக இருந்துச்சு. இது எதாவது ஃபுட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு எதாவது ஃபுட்டெல்லாம் பார்த்தா கிட்ட வந்து பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீகாக் இருந்துச்சு. பீகாக் வந்து எந்த இதுலேயுமே இல்லை, அப்படியே வந்து வெளியில் ரோட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. வெளியில் அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒன்று தான் வந்து உள்ளே இருந்துச்சு போல், அந்த கேஜ் உள்ளே. இன்னொன்று பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த காஃபி கொடுக்குற பிளேஸில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வெளியிலேயே அழகாக சுற்றிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இது வந்து ஹென்னு தான். இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஹென்னு. பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிளாக்காக ஃபுல்லாக ஃப்ளர்ராக இருந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் குவான்டிட்டி தான் இருந்துச்சு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோட்டு. இது வந்து அதாவது பெட்டிங் ஜூ மாதிரி நம்ம உள்ள ஃபுட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம அந்த சென்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டு நம்ம ஃபுட்டு கலெக்ட் பண்ணி இந்த கோட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணலாம். நீங்கள் ஃபுட்டு கொடுப்பீங்கன்னு தானே உங்கள் கூடயே வந்தோம். இப்படி ஏமாற்றிட்டீங்களே பாஸ். உங்களை நம்பி ஒருத்தன் இல்லை 3 ஜீவன் இருக்கும். ஏதாவது பார்த்து செஞ்சு விட்டு போங்க பாஸ்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேமல் தான். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேமலாக இருந்துச்சு. அந்த கேமல் பேர் பார்த்திங்கன்னா பாக்டீரியன் கேமல். இதுக்கு வந்து 2 ஹம்ப்ஸ் இருந்துச்சு. யூஸ்வலாக கேமலுக்கு வந்து ஒரு ஹம்ப் தானே இருக்கும். பட் இது வந்து 2 ஹம்ப் மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் இது வந்து 50 இயர்ஸ் போல் உயிர் வாழும் போல். இதனால் பார்க்க வந்து கொஞ்சம் வந்து அந்த தோலெல்லாம் வந்து பிஞ்சு போய் அப்படி தான் இருக்குது. இது வெரைட்டியே அப்படி தான் நினைக்கிறேன் நான். இந்த ஜூவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்ஸ்லாம் கூட இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, அதுதான் ஸ்கை ஃபேரி. அப்புறம் இது வந்து மேஸு. இது கூடவே பார்த்திங்கன்னா சோரிங் ஈகிள், அந்த ஜிப்லைனு, கேரசல்லு, அப்புறம் போனி, கேமல் ரைட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ நம்ம டிக்கெட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் எடுத்திருக்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா $45 பர் பர்சன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை ஃபேரியும் இந்த ட்ரெயின் ரைடு ஒன்றும் வந்து கவர் ஆகும். ப்ளஸ் ஜூ என்ட்ரி. ஜூ என்ட்ரிக்கு மட்டுமே தனியாக இருக்குது. ப்ளஸ் எல்லா ரைட்ஸுக்குமே தனியாக வேணுனாலும் நம்ம போய்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பிக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைடர் மங்கின்ட்டு மேலே போர்டு பார்த்தோம்ல, அதுதான். இது வந்து அழகாக வந்து அது போகிறது பார்த்திங்களா, ஸ்பைடர் மாதிரியே இருக்கும். இப்படி காலை வச்சு அழகாக போகிறது. அதனால தான் அது ஸ்பைடர் மங்கின்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஃபுட்டு கொடுக்குற டைமு. ஸோ அதனால் உள்ளே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லயன் தான். ஆக்சுவலி 2 லைன் இருந்துச்சு. ஒன்று வந்து ஆண், ஒன்று வந்து பெண்ணு. ஆண் லைன் வந்து பக்கத்தில் தூங்கிட்டு இருந்துச்சு. பெண் லைன் மட்டும்தான் வந்து நாங்கள் பார்த்ததுலேருந்தே அதே போஸ்ட்லேயே தான் உட்காந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரமாக அதே போஸ்ட்லேயே தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லைனும் எழுந்துச்சு. ஸோ எழுந்து பார்த்துட்டு இருந்துச்சு. அகெயின் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அதுவுமே படுத்துருச்சு. ரொம்ப ஆக்டிவாலாம் இல்லை லயன்லாம். அந்த லைன் பார்க்குற இடத்துலயே பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் வந்து அந்த கார்விங் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்கவே. ஒவ்வொரு அனிமல்ஸ் பார்க்குறப்பையும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு வந்து அந்த ஜூ கீப்பர் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த இப்போ பார்த்தீங்களா, இப்போ உங்கள் லயனு அதோட ஸ்கெலிட்டன்லாம் வச்சு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக நிறையா கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களே வந்து திணறிட்டாங்க. ஸோ ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெங்கால் டைகர் தான். இங்கே வந்து டைகர் வந்து ஜோனுக்கு வந்திருக்கோம். பட்டு 2 டைகருமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கூட எழுந்துக்கவே இல்லை. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகாதுன்ட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம். சரின்ட்டு கிளம்பியாச்சு. நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது. ஒன்று வந்து ஆரஞ்சு டைகரு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒயிட் டைகர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேமல் ரைடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுதான் இருந்துச்சு. இது வந்து நம்ம வேணும்னா தனியாக பே பண்ணி போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைனோசரஸ் தான் இருந்துச்சு. ரைனோசரஸ்க்கு ரொம்ப பெரிய இடம், ஃபுல்லாக காலியாக இருந்துச்சு. 2 ரைனோசரஸ் தான். அது வந்து இப்போ மதிய டைம் இல்லை, ஃபுட்டு டைமுன்னு நினைக்கிறேன், சாப்பிட்டுட்டு தான் இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் இருந்து நாங்கள் பிக்சர்ஸ்லாம் நிறைய எடுத்துட்டோம். ப்ளஸ் ரைனோசரஸோட ஒரு பேனர் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பிக் எடுக்க ஏதோ ரைனோசரோட பக்கத்துலேயே நின்று எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே தான் நாங்களாம் நின்று பிக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளெமிங்கோ எவ்வளோ அழகாக ஒத்த காலிலே நின்றுட்டுருக்கு பார்த்திங்களா. அது என்னன்னு தெரியல, மழை பெஞ்சிச்சு. அந்த டைம் லைட்டாக ட்ரிசில் ஆச்சு. காற்று அடிக்கவே அது குளிருதா என்னன்னு தெரியல, அழகாக ஒத்த காலில் நின்றுட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃப்ளெமிங்கோ பார்த்திங்கன்னா மற்ற பார்க்கெல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள ரொம்ப கம்மியாக தான் இங்கே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது வந்து லேமர். இதுவும் வந்து பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு.
ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ரைடு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸ்கை ஃபேரி ரைடு தான். ஸோ இதில் போனோன்னா நம்ம வந்து ஜூ அப்படியே மேலேருந்தே பார்க்கலாம், ஒரு ஓவர் வியூ மாதிரி. சூப்பராக இருந்துச்சு இந்த ரைடு. யூஸ்வலாக நிறைய தீம் பார்க்கில் வந்து பார்த்துருப்போம் இந்த ரைடு, பட் இதில் போகிறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஜூ உள்ள நம்ம மேலேருந்து பார்க்க போகிறோம். அந்த அனிமல்ஸ்லாம் வந்து மேலேருந்து பார்க்குறப்போ அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவாக அழகாக அங்கங்கே ஸ்டாப் பண்ணி இந்த ரைடு போச்சு. இந்த வியூலாம் அங்கே பாருங்கள், அனிமல்ஸ்லாம் தெரியுதா, ஜீப்ரா அதெல்லாம் இருக்குங்க. வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்றுன்னா, நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெதர் அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப நல்லா இல்லை. ஏன்னா ஸ்ப்ரிங் தானே, 12 டிகிரி தான் இருந்துச்சு. ப்ளஸ் காற்று ஓவராக ரொம்ப விண்டாக இருக்கவே ரொம்ப குளிர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் ஜாக்கெட்லாம் வியர் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் மான். ஆக்சுவலி வந்து டீர் ஜோனுன்னு தனியாக இருக்குது. அங்கே வந்து நம்ம ஆக்சுவலி நடந்து போயிட்டு அப்படியே டீர் நிறையா இருக்கும். ஸோ அது மேலேருந்து பார்க்குறப்ப இன்னுமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஜோனில் வந்து ஜீப்ரா, ஆஸ்ட்ரிச்லாம் இருந்துச்சு. ஸோ இதுவும் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜிராஃப் தான். இதுவும் வந்து ஒரு 4-5 ஜிராஃப் இருந்துச்சு. ஸோ எல்லாமே பக்கத்தில் வந்து ஹைனா இருந்துச்சு. அதே வந்து எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு, என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள் ஹைனாவை பார்த்தாலே இப்போ எல்லாருக்கும் லியோ மூவி தான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன், சுப்ரமணின்ற பேரில். ஸோ இங்கே வந்து இந்த ஹைனா 2 ஹைனா இருந்துச்சு. ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க போல். ஃபுட்டு கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து சேவ் பண்ணுறதுல தான் இது வந்து குறியாக இருந்துச்சு. நமக்கு ஃபுட்டு கிடச்சிருச்சின்னு அதை வச்சு சாப்பிட மாட்டுது. போய் அந்த இன்னொரு ஹைனா இருக்குது இல்லையா, அதை வந்து என்ன வச்சுருக்கு, அதுக்கிட்ட வந்து எப்படி அதை வந்து வாங்கிறதுன்னு தான் குறியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி 2 எலும்பு வந்து இவர் வச்சுருக்காரு. இருந்தாலும் வந்து இதை சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு போய் அந்த ஹைனாவையே வந்து நோண்டிகிட்டு இருந்துச்சு போயிட்டு. பார்க்கவே சிரிப்பாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மான், அதை பார்க்க தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு கவர்டு ஏரியா மாதிரி, பட்டு நல்லா வைடராக இருக்கும். இது ஃபுல்லாகவே மான் தான் இருக்கும். நம்ம இங்கே வந்து மானுக்கெல்லாம் ஃபீட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம போகிற வேலை அங்கே ஃபுல்லாகவே மான் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இது ஒரு பக்கத்தில் போய் நம்ம ஃபீட் பண்ணி, அதுவும் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்க மான்லாம். ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த ட்ரெயின் ரைடு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து வந்திருக்கோம். இந்த ட்ரெயின் ரைடு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கை ஃபேரி மாதிரி இல்லை. ஸ்கை ஃபேரினா மேலேருந்து நமக்கு அந்த ஜூ வந்து வியூ கிடைக்கும். பட் இது வந்து அந்த ஃபாரஸ்ட் வியூ மாதிரி காமிக்கிறதுக்கு, அண்ட் டீஃபாரஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த வியூ வந்து கவர் பண்ணுறதுக்கு தான் அந்த ட்ரெயின். இது வந்து போனாலே அப்படியே அந்த காடு உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு எல்க்கு அதெல்லாம் பார்க்கலாம். இங்கே இந்த 2 இது மட்டும்தான் வந்து அனிமல்ஸை மட்டும்தான் இங்கே பார்க்க முடியுது. மற்ற எந்த அனிமல்ஸும் இங்கே பார்க்க முடியாது. ஜஸ்ட் அந்த வாட்டர், அந்த ஃபாரஸ்ட் வியூ பார்க்குறதுக்கு இது பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த ட்ரெயின்.
எங்களோட சேர்ந்து இந்த ஜூவை நீங்களும் சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இது போன்ற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.